ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது லாங் ஸ்டிச் போட்டு லாக் போட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்கள் டவுட் கிளியர் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம போட்டுட்டோம். பட் இது 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நான் வந்து இந்த ப்ளூ கலர் மாதிரி ஒரு ஷேட் எடுத்திருக்கேன், டார்க் க்ரீனு, ஒரு ரெட்டு, இந்த 3 கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ மல்டி கலர்ஸ் சாரீ எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து இந்த டிசைன் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அதில் ஸ்டார்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், மற்றபடி இதில் வேறு எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண போகிறதில்ல. சேம் ப்ரொசீஜர் ஒரே மாதிரியே தான் வரப்போகுது. நம்ம இந்த மாதிரி 2 த்ரெட்டை வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பைப்பிங் த்ரெட்டு நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இருங்க அது சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ சென்டர்லையோட முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து நம்ம அவுட் சைடு வெளியில் எடுத்துட்டோம். இதுவே 2 கலர் யூஸ் பண்ணும்போது இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு அவுட் சைடு வெளியில் வச்சு ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து நம்ம வெளியில் அதை வந்து லாக் பண்ணி வைக்கணும். இந்த 3 கலர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இன்னர் சைடில் வந்து அதை லாக் பண்ணணும், ஸ்டிச்சை முடிக்கணும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லையா ஒரு கலரை, அந்த கலர் வந்து 2 கலருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டுக்கு வெளிப்பக்கமாக வச்சு ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணி அந்த த்ரெட்டு இந்த மாதிரி நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கணும். இதுவே 3 கலர் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இன்னர் 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு நடுவில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம தனியாக வச்சு ஹோல்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து பைப்பிங் த்ரெட்டை பற்றி ஒன்று சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த த்ரெட்டு வந்து அந்த முறுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரே பக்கமாக இருக்கிறதுனால ஸ்டிச்சஸும் ஒரே சைடு ஃபாலோ பண்ணி வரும்போது அந்த கேப்பில் வந்து எல்லா த்ரெட்டும் போய் மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்த வீடியோவில் நான் இந்த ஸ்டிச் போடும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அந்த பைப்பிங் த்ரெட் வந்து வெளியில் தெரியல. அது என்னது அப்படிங்கிறது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நான் வந்து 3rd கலர் டார்க் க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் அதை எடுத்துட்டேன். ஒரு லாங் ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கமெண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஏன் அப்படி உங்களுக்குன்னா ரொம்ப குட்டியாக வந்து அந்த இடத்துல ஸ்டிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீடில் வந்து வெளியில் எடுக்க முடியாது. ஸோ அந்த நீடிலோட அந்த ஹூக் இருக்குது பார்த்திங்களா, அது ரொட்டேட் ஆகி வெளியில் வர்ற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு போடுங்க. இப்போ நம்ம அடுத்தது இந்த ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அண்ட் மறுபடியும் அந்த ரெட் கலருக்கு கொஞ்சம் கீழே இருந்து நான் ஸ்டிச்சை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த த்ரெட்டோட டைரக்ஷன் நம்மளுக்கு இந்த சைடு தான் இருக்குது. பட் எனக்கு வந்து அந்த கேப்பில் போய் எல்லா நூலும் சிக்கலை, எனக்கு ஃப்ரீயாக மேலேயே தான் வருது. இந்த சைடு நம்ம வந்து எப்படி போடுறோமோ ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு வந்து பைப்பிங் த்ரெட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் கீழே வந்து நம்ம இப்போ 3 நூல் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ
அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிக்கு போடாமல் வச்சுக்கணும், இல்லைன்னா அதுலேயே டைம் வேஸ்ட் ஆயிரும். இப்போ அடுத்தது வந்து ரெட் கலர் எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஸ்கை ப்ளூ கலரை கவர் ஆகிற மாதிரி எடுத்து இந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் என்னால் வாயிலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். வேறு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்குது, இல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு இது பார்க்குறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதில் நான் வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு இங்கே ஐட் கார்டில் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம 2 கலர் மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம 3 கலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ மல்டி கலர் சாரீக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுக்கு 2 சைடும் வந்து நம்ம பீட்ஸு, ஸ்டோன் செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னா இன்னமும் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அடுத்தது க்ரீன் கலரு. அந்த கேப் மட்டும் வந்துடக்கூடாது, நல்லா நெருக்கமாகவே போடுங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த ரெட்டு நல்லா கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து லாங் ஸ்டிச் போட்டு இது பண்ணணும். இந்த ஸ்டிச்சை பொறுத்தவரை நீங்கள் லாங்காக வந்து ஸ்டிச் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லூஸ் வராது, ஸ்பேஸ் வராது. ஸோ நீங்கள் வந்து லாங் ஸ்டிச் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலே ஓவர்லேப் ஆகி தான் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வருதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல லூஸ் ஆகிறதோ இல்லை அந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வர்றது வராது. இதை நான் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம், அதனால் நான் திரும்ப இதை போட வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு நான் இது பண்ணல. உங்களுக்கு ஒரு பேஸ் மட்டும் எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு நான் வந்து ஒரு ட்ரிக் சொன்னேன் இல்லையா, அது என்னது அப்படின்னா அந்த பைப்பிங் த்ரெட் மேலே சும்மா லைட்டாக வந்து க்ளூ மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த இடம் க்ரிப்பாக இருக்கிறதுனால அந்த த்ரெட்டு வந்து ஸ்லிப் ஆகி எல்லாம் ஒரே இடத்துலையே போய் ஸ்டாக் ஆகலை. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நாளைக்கு நான் வந்து லைவ்னு சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock வந்து நான் லைவ் சொல்லியிருந்தேன். நான் கமெண்ட்ஸ் வந்து நான் எப்பவும் போல் நான் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்க சொல்லியிருக்கேன். புதுசாக டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டவுட்டுக்கான வீடியோவை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து புதுசாக வேறு ஏதாச்சும் ப்ளவுஸ் நான் ஒன்று ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு 4 o'clock லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க.